இப்போ என்னத்தை வாங்க வந்தான்னு தெரில. உப்பு இல்லை, மிளகாத்தூள் இல்லைன்னு அவங்க ஐ என்னத்தை அனுப்பிவிட்டாலும் டெய்லி இதே பொழப்பாக போச்சு. ஆண்டி, உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க. நீ மக்கள் எனக்கு நார்மலாக பேச தெரியாதா? பாவம் பட்டு பயந்து போயிட்டா பாருங்க. சும்மா தண்டி அப்படி பேசினேன், அவன் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான்னு. எங்கள் வீட்டில் இன்னைக்கு விரதம்டா, அதனால சாம்பார் ரசம் தான். இல்லை ஆண்டி, எங்கள் அப்பா மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க, அதான் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க உங்களுக்கு கொடுக்க. சரி வேணா விடுங்க, நான் உமா அத்தை வீட்டில் போய் கொடுத்துட்டு வரேன். ஐயோ மீன் போச்சே. என்ன மம்மி ஒரே ஃபீலிங் போல? ஆமாம் போட்டின்ட்டு எங்கே பார்த்தாலும் உப்பு கொடு மிளகா கொடுன்னு தான் வாங்க வருவா. வந்த உடனே விஷயத்த சொன்னாலா மீன் வேணுமா ஆண்டின்னு, ஆண்டி கீண்டின்னுக்கிட்டு சொல்ல வந்த விஷயத்த டக்குன்னு சொன்னால் இப்போ மீன் போயிருக்காதுல்ல. போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ். ஏய் ஏய், என்னம்மா இப்படி திடீர்னு பின்னாடி வந்து ஏங்குறீங்க? நீ என்ன நடிச்சாலும் உன்னை பத்தி எனக்கு தெரியுண்டி.